விதி வலியது, விதியை யாராலும் வெல்ல முடியாது. உலகத்திலே மிகப்பெரிய சுடுகின்ற உண்மை என்னவென்று சொன்னால் மரணம்தான். மரணத்தை போல உண்மையானது எதுவும் கிடையாது. மகாபாரத போரிலிருந்து ஒரு காட்சி. அபிமன்யு ஒரு கேரக்டர். 18 நாள் போர் நடக்குது. 13வது நாள் போரிலே இந்த அபிமன்யு என்ற சிறுவன் செல்கிறான். சக்கரவியூகம் அமைத்து போரிடுகிறார்கள். வஞ்சகத்தால் இவன் வீழ்த்தப்படுகிறான், கொல்லப்படுகிறான். ஆனால் இந்த அபிமன்யுக்கு பக்கபலம் எக்கச்சக்கம். அவன் யாருக்கெல்லாம் சொந்தக்காரன் தெரியுமோ? அவனுடைய தாய் மாமன் இந்த உலகத்தையே ஆளுகின்ற கண்ணபெருமான். அவனுடைய தந்தையார் வில்லுக்கு விஜயன் என்று அழைக்கப்படக்கூடிய அர்ஜுனன். அவனுடைய பெரியப்பா 1000 யானை பலம் கொண்ட பீமன். அவனுடைய தாத்தா தேவலோக அதிபதியான இந்திரன். இவ்வளவு பேர் இருந்தும் அந்த அபிமன்யுடைய சாவை யாராலும் தடுக்க முடியவில்லை. இது அவனுக்கே நிகழ்ந்த நிகழ்வு. அப்படி இருக்கின்ற பொழுது மற்ற எல்லோருக்கும் எப்படி நடக்கும் என்பது தெரியாது. யாருக்கு எப்பொழுது என்ன நேரும் என்பது இந்த உலகத்தில் யாராலும் கணித்து சொல்ல முடியவே முடியாது. நத்திங் இஸ் சர்டன், எவ்ரிதிங் இஸ் அன்பிரடிக்டபிள். யாராலும் கணிக்கவே முடியாது. பைபிளில் கூட அழகாக ஒரு வசனம் வரும், திருடனை போல வரும் சாவு. ஒரு பாட்டு கூட கிறிஸ்தவ பாடலில் பாடுவாங்க, இன்றைக்கோ நாளைக்கோ வரும் சாவு, உன்னையோ என்னையோ யார் அறிவார். இதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம். எனவே வாழுகின்ற இந்த நாட்களிலே நாம் நல்லதை செய்து நல்லவர்களாக இருந்து இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்லலாம். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடம் வேண்டாம். எனவே மரணத்தை எதிர்நோக்கி தான் நம்முடைய பயணம் அமைந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய வருத்தமான செய்தி. நேற்று இரவு 9 மணி அளவிலே என்னிடம் 5 நிமிடம் தொலைபேசியிலே உரையாடிய என்னுடைய அருமை நண்பர் இன்று காலையிலே மாரடைப்பால் காலமானார் என்ற செய்தி கேட்டு மிகவும் அதிர்ந்து போனேன். இத்தகைய நிகழ்வுகள் உலகெங்கும் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. யதார்த்தங்களை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். பல இழப்புகள் ஈடு செய்ய முடியாதவை, அதிர்ச்சி அளிக்கக்கூடியவை. எனவே இவற்றையும் கடந்து செல்ல கற்றுக்கொள்வோம். ஆனால் இவற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வோம், நல்லவர்களாக வாழ்வோம். இறந்த என் நண்பருக்கு ஆழ்ந்த இரங்கல். அவருக்கு இந்த படைப்பை அஞ்சலியாக்குகிறேன். நன்றி.